ஒரு கட்டத்தில் அந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கு வாயில் ரத்தமே வருது, அந்தளவுக்கு அடி வாங்குறாரு. அதுக்கு மேலே தான் நம்ம ஹீரோ கொஞ்சமாக யூகிச்சு அந்த மொட்டை மண்டையனை போட்டு புழக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த மொட்டையை போட்டு பொழந்தெடுத்து அவனுடைய கையை முறுக்கி கீழே படுக்க வச்சிடுறாரு. அந்த கையை முறுக்கினபடியே, நீ சொல்கிறத பார்த்தா வாரியர் டெஸ்ட்டில் ஃபீல்டு டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணல போலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அந்த மொட்டையனுக்கும் வேர்த்து ஊற்றுது. அப்போது நீ வாரியர் டெஸ்ட்டில் கலந்துட்டுருக்கியா, நீயும் வாரியர் தானா அப்படின்னு கேட்க மொட்டையனுக்கு அள்ளு விட்டு போகுது அந்த நேரத்தில். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மொட்டையனும் ரொம்ப கதற ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு கருணை காட்டு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட விடுற மாதிரி தெரியல. இதை பார்க்குற அந்த மொட்டையனுக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருந்த அந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, விட்டுரு, நீ வாரியருக்கான டெஸ்ட்டில் இருக்கங்கிற, வாரியர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணால் அவனை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டினா நம்மளுடைய வாரியருக்கான கனவே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷியோபை